நெகேமியா 3:38 சொல்கிறது, குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கே எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். எனவே இந்த குதிரை வாசல் பகுதி ஆசாரியர்களால் கட்டப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே இப்படி யுத்த குதிரைகளாக விசுவாசிகளை சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க பழக்குவிக்க வேண்டிய பொறுப்பு ஆசாரியர்களிடத்திலே, ஊழியக்காரரிடத்திலே இருக்கின்றது. எனவே இன்றைக்கு அந்த யூதா 1:3 எச்சரிக்கிறது போல தைரியமாய் நாம் போராட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். விசுவாசத்தை காத்து கொள்வதற்காக போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய அலங்கம் கட்டப்படுவதற்கு நாம் தைரியமாக போராட வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். மாத்திரமல்ல, ஆசாரியர்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகே அந்த மதில் இருந்தது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். எனவே ஆசாரியர்கள் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய போராயுதங்களை திட்டமும் தெளிவுமாய் ஜனங்களுக்கு போதிப்பது விசுவாசத்திற்கு காத்துக்கொள்வதற்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் ஊழியக்காரர்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஊழியக்காரர்களுடைய குடும்பங்கள் சாத்தானால் அதிகமாய் பாதிக்கப்படுகிறது. ஊழியக்காரருடைய பிள்ளைகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். எனவே இங்கே அடையாள குறிப்பாக நெகேமியா மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம், அந்த மதில் ஆசாரியர்களுடைய வீடுகள் அருகே அந்த குதிரை வாசல் இருந்தது. எனவே இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை பழக்குவிக்கிறவர்களாக இந்த ஆசாரியர்கள் இருந்து தங்களுடைய சொந்த குடும்பத்திற்காகவும் அந்த பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் இந்த ஆவிக்குரிய பயிற்சியை விசுவாசிகளுக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த குதிரை வாசலின் வழியாக யுத்தத்திற்கு குதிரைகள் புறப்பட்டு போகும் பொழுது அவை சரியாக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறதா என்பதையும் அவர்கள் பரீட்சித்து பார்ப்பார்கள். அதே போலதான் நாமும் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே, ஆவிக்குரிய போராட்டத்திலே ஒவ்வொரு நாளும் பயிற்றுவிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.